ஐயனே தடமென்ற பிடுகரையில் வந்த பசங்களெல்லாம் தடமென்ற பிடுகரையில் வந்த பசங்களெல்லாம் தாழ்வரோம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றும் நீ என்றும் தாயென்றும் சேயென்றும் நீ என்றும் நான் என்றும் தமையனேயோ வண்ணம்மா பந்த பழங்களெல்லாம் முருகா தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றும் நீ என்றும் நான் என்றும் தாயென்றும் தே என்றும் நீ என்றும் நான் தமையனே இவனம்மா ஐயனே இடை நின்றும் நடை என்றோ ஏனென்றோ கேளாமல் இடை நின்றும் நடை என்றோ ஏனென்று கேளாமல் இருப்பதோ அழகாகுமா உமதழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே நெய்யாலும் ஈசனே சிவகாமி நெய்யாலும் மனதில்லை வாழ்நடராக இருப்பது அழகாகுமா அழகாகுமா அம்பளவா நடராஜனே தன்னைதானே தன்னோன் தன்னைதானம் தனனை தந்தனை தொந்தனைதானம் தனனை தனம் ஆதியில வேதநாதா வேதநாத அருளம்பலத்தில் ஆடும் மைந்தா ஆடும் மைந்தா ஜோதியில மாலையர்க்கு மாலையர்க்கு துண்டாமல் நின்ற மாலை நின்ற மாலை அடிமுடியும் தேடி காணே தேடி காணே அடிமுடியோ தேடி காணே அருள் அம்பலவன் சீர்வாதத்தை சீர்வாதத்தை அருள் அம்பலவன் சீர்வாதத்தை சீர்வாதத்தை அடிமுடியோ தேடி காணே அப்பனே பாடுவேலி நான் உன்னை நானும் உன்னை பலகாலம் உனை தொழுதே உனை தோழுதே தேடுவேலி ராமா உன்னை ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் கூறுவேலி நான் உன்னை நானும் உன்னை குற்றம் குறைகள் எதுவும் வந்திடாமல் வந்திடாமல் மலையரசன் திருமகளே திருமகளே தாய திருமகளே வடமதுரை அம்பிகையே அம்பிகையே வடமதுரை அம்பிகையே அம்பிகையே
வடமதுரை அம்பிகையே அம்பிகையே எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் தெய்வம் கதைக்கருள வேண்டும் அம்மா அம்மா உச்சி கண்ணில் பிறந்த வேளை உச்சியிலி மாகாளி மாறி மாறி பிறந்த தெய்வம் என் மாகாளி மாறி அம்மா மதலை நாங்கள் பாடும்போது தாயை மறைந்திருக்கும் கதைகள் எல்லாம் மனதில் வந்து எழுதி வைப்பா அயத்திருக்கும் கதைகள் எல்லாம் அடிய நாவில் சொல்லி வைப்பா என் ஆயக்கலை வாணியம்மா ஆதரிக்க வேண்டும் அம்மா எந்தாயே கலைவாணி எந்தாயே கலைவாணி கதைக்கருள வேண்டும் அம்மா கதைக்கருள வேண்டும் அம்மா அயனே எங்கள் மூலம் மாயான் எங்கள் மூலம் மாயான் அப்பன் மாவடியா சுடல தெய்வம் மதலில் நாங்கள் பாடும்போது மனதில் வந்த அருள் புரிவாய் அடிய நாங்கள் பாடும்போது அடிய நாங்கள் பாடும்போது எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா ஆதரிக்க வேண்டும் ஐயா எனக்கு தெரியாத கதைகள் எல்லாம் ஐயனை தெரியும்படி சொல்லி வைப்பா அறியாத கதைகள் எல்லாம் அறியும்படி சொல்லி வைப்பா உணர்ந்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறும் வேளையிலே நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் ஐயனே நினைவருள வேண்டும் ஐயா வையகமெல்லாம் பெயர் விளங்கும் நமது வேப்பங்குளம் நன்னகரத்தில் அருள் கொடுக்கும் தெய்வமாக இருக்கின்ற அம்மா என் ஆயிரம் கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி சரி ஆபத்து பாந்தவள் அநாதரட்சகி அங்கேற்கண்ணி சிங்காரச் செல்வி அம்மா இந்த ஊரை காக்கும் உத்தமியாக விளங்குகின்ற என்னய்யா என் தாயான உச்சீனி மாகாளி அம்மாள் அம்மா அம்பிகையான மாரியம்மனுடைய சரி ஆலயத்தின் குடை விழா குடை விழா சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புண்ணிய திருவாளர்கள் ஆமா இந்த வேப்பங்குளம் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சரி நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வழிவம்சத்தில் அவதரித்த இந்த யாதவார்குல மக்கள் சரி அனைவர்களுமாக ஒன்று கூடி அம்பாளுடைய ஆலயத்தில் கோவில் குடைவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்தில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு உச்சட்டமான நேரம் பால் கூட எடுத்து கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் நடத்தி அம்பாள் ஆதாளி போடக்கூடிய நேரம். அதனாலே என் ஆயிரம் கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி அருள் தரும் தேவி என் தாயான உச்சீனி மாகாளி அம்மா மாரியம்மா வந்து பிறக்கணும். அப்பேற்பட்ட ஆயிரங்கள் உடையாளில் அகிலாண்ட ஈஸ்வரி அருள் தரும் தேவி அப்பு சடையழகி ஆபத்து பாந்தவள் அநாதரட்சகி என் தாயான உச்சீனி மாகாளி மாரியம்மா அஷ்டமகா காளியர்கள் எப்படி அவதாரம் செய்தார்கள், எப்படி ஆத்தாளையங்கள் அபிராமவல்லி அண்டமெங்கும் பூத்தாள் மாதுளம்பு நிறத்தாள் புவியடங்க காத்தாள் அங்குசம் பாசாங்கமும் கரும்பு மெல்லுமெனை சேர்த்தாள் முக்கண்ணியார உச்சிரி மாகாளி மாரி அம்மாளை தொழுவோர்க்கு அம்மா ஒரு நாளும் தீங்கில்லையே.
ஐயா அம்மனோட கதைகள் வாட கதைகள் பாட அம்மனோட கதைகள் வாட கதைகள் பாட ஆங்கதைகள் பாட ஆய கலைமகளே அருள் தருவா அருள் தருவா அம்பிகையாள் கதைகள் வாட அருள் தருவா அவளி மாகாளி பிறவி வாட பாட மலைமகளே அருள் தருவா அருள் தருவா அஷ்ட காளியர்கள் கதைகள் வாட கதைகள் பாட ஆய கலைமகளே வரம் தருவாய் வரந்த அயனே அப்பு நல்ல சடையழகி தாயே ஆங்காரே சொருவக்காரி கோர நல்ல சடையழகி அவள் கோபாலன் தங்கையவள் சொல்லி வரம் கொடுப்ப வேளா கொடுப்ப என் உச்சிலி மகாளி மகாளி அம்பிகையாள் மாறி அம்மா மாறி அம்மா அவள் சோதிகிளி வாய்திறந்து வாய்தீரந்து அம்மா வாக்கு சொன்னால் தப்பாதம்மா அவ வரம் கொடுத்தால் பொய்யாதம்மா பொய்யா வரம் கொடுப்ப வேளாம் புகழ் பெரிய உச்சிலி மகாளி என் தாயாரே மாறி அம்மா தாயே உன்னை போல தெய்வத்தை தெய்வ இந்த உலகத்திலே கண்டதில்லை கண்டதில்லை அவனி மூன்று கரகம் அம்மா அம்மா முதற்கு ரகம் பொன்னாலே உச்சிலி மாகாளி அம்மாளுக்கு தாயார மாறி அம்மா அஷ்டமகா காளியர்கள் அக்காதங்கையர்கள் கதைகள் பாட ஆய கலைமகளே அருள் தருவாய் அப்படி கையிலை நல்ல கையிலே கையிலே அந்த கைலாச வாசலிலே கையிலே அவளி ஆதிப்பன் நான் முடிகூலுங்கோ அமரலோக கையிலே பொண்ணு வெள்ளி கைலாசம்மா கைலாச வாசலிலே யாரெல்லாம் ஆண்டு வாரோ அந்த பகவானும் பார்வதியும் கையிலே கொலுவிருந்தா அப்படி கொலுவிருக்கும் நாளையில ஆனை தோலாசனம்மா பகவான் புலித்தோலை அறையில் கட்டி என் சாற்றாதி சிவபேருமா சங்கரனார் கையிலே பகவானுடைய இடது பூரம் இடது சக்தி பார்வதியாள் கொலுவிருந்தாள் அயலை இடது பூரம் பார்வதியா கொலுவிருந்தா அவனி பகவானுடைய வலது பூரம் ஆனைமுக கணபதியோ சிவா வாங்கோ சிவா வாங்க தெய்வத்தை கண்ட மாதிரி
அடி கொலுவிருக்கும் நாளையிலே நாளையிலே பகவானோட வலது பூரம் வலது பூரம் மூத்த மகன் கணபதியோ கணபதியும் இளைய மகன் வேல்முருகன் முருகன் இன்பமோடு கொலுவீர்ந்தார் அப்படி கொலுவிருக்கும் நாளையிலே அந்த வைகுண்ட லோகத்திலே எம் பெருமாளோடு லட்சுமியோ ஐயனே பிரம்மலோகம் தன்னதிலே பிரம்மாவோடு சரஸ்வதியோ இந்திர லோகத்திலே தேவ இந்திரனோ இந்திராணியும் இன்பமோடு கொலுவீர்ந்தார் அப்படி ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குழி சந்திரனோ அப்படி அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்கள்லாம் தானாக முளைத்தாதி கைலாச பர்வதத்தில் சாட்சாதி சங்கரனாகிய சிவபெருமானோடு ஆதிவரா சக்தியான அம்மை உமையாள் பார்வதி ஆண்டவன் சிவபெருமான் ஆனைத்தோல் ஆசனத்தில் புலித்தோலை அறையில் கட்டி மான்மழுகும் துடியும் கபால சூலமும் ஏந்திய விபூதி ருத்திராட்ச மாளிகா வர்ணனாக பஞ்சாட்சர மூர்த்தியாய் பிரகாசிக்கப்பட்ட ஆண்டவன் அப்படி பகவான் கொலுவிருக்கும் தருணத்தில் என்னையா மூத்த மகனாய ஆதிமூல கணபதி இளைய மகனாய வேல்முருகனோடு வைகுண்ட லோகத்திலும் பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோகத்தலத்திலே பிரம்மாவோடு சரஸ்வதி இந்திர லோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணத்தில் அப்படி தெய்வேந்திரன் இந்திராணி இன்பமுடன் ஆண்டு வாழ்ந்து வரும் நாளையிலே ஆகாயத்தில் சூரியனா அன்பு கூலி சந்திரனா அண்டத்தில் பல கோடி நட்சத்திர கூட்டங்களா ஆகாய வாணியோடு அங்கே அம்மையான கங்காதேவி அம்மையான அவடி பூமி பாரோ சுமப்பதற்கு கங்கா பூமாதேவி கொலுவீர்ந்த சுமப்பதற்கு தேவாதி தேவுக்கெல்லாம் தேவ சித்தாதி மூவாதி மூவர்களாம் முப்பத்து முக்கோடி தேவுக்கெல்லாம் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்கள் கிண்ணரங்கம்புருடர் கிரடகாந்தருவ கொலுவீருக்கும் நாளையில அகத்தியராம் புலந்திடரா அழகு கும்ப மாமுனியா அகத்தியராம் புலந்திடரா
ஐயா நாரதரானல் மோனியா நாரதரானல் மோனியா 4 லட்சம் பெப்படையா கும்பத்தில பிறந்த பிள்ளை கும்பமோனி குருமோனியா கும்பமோனி பெரிய சுவாமி ஆதி கையிலே கொடுவிருந்த கும்பமோனி பெரிய சுவாமி ஆதி கையிலே கொழுவிருந்த அவளி ஒலுவிருக்கும் நாளையில மும்மூர்த்திகள் ஒன்று கோடி படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்று சொல்லுகின்ற மும்மூர்த்திகள் ஒன்று கோடி அந்த முத்தோழில செய்து வாரா படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்க பரமஈசனம் காப்பதற்கு எம்பெருமாள் மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அப்படி ஆண்டு வரும் நாளையில வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் அதளம் என்றும் சுதளம் என்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லி 7 உலகம் உலகமெல்லாம் இன்பமோடுதான் படைத்த கைலாச மாமலையில் ஆண்டவனாகி சிவபெருமானோடு வைகுண்டலோகத்தில் எம்பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோகத்தலத்திலே பிரம்மாவோடு சரஸ்வதி இப்படி மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்று கூடி படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற முத்தொழிலை செய்து வரக்கூடிய காலத்தில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மதேவன் வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் அதளமென்றும் சுதலமென்றும் ஆதி பாதாளம் என்று 14 உலகத்தை படைத்தார்கள் 7 சப்தா சாகரத்தையும் படைத்து 1008 புவனம் அண்டசனாசரங்கள் அத்தனையும் படைத்து படைத்த 14 உலகத்திலேயும் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராசிகளை உருவிடித்தான் பிரம்மதேவன் ஓர் அறிவு கொண்ட புழுப்பூச்சி இனங்கள் ஈரறிவு கொண்ட நீர்வாழ் உயிரினங்கள் 3 அறிவு கொண்ட ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் 4 அறிவு கொண்ட பச்சி பறவை இனங்கள் 5 அறிவு கொண்ட ஆடு மாடு போன்ற விலங்கினங்கள் 6வது அறிவு ஆகிய நம்மளை போன்ற பகுத்தறிவை கொண்ட மனிதர்களையும் படைத்தான் பிரம்மன் அப்படி 14 உலகத்தில் அங்கே எறும்பு முதல் யானை வரை எறும்பு முதல் யானை 84 லட்சம் அணுக்களையும் உருபிடித்தான் பிரம்மதேவன் அதற்கு உயிர் கொடுத்தான் உடையவன் உயிர் கொடுத்த வேளையில படைத்து விட்ட மனுக்கள் எல்லாம் பட்டினி பசியோடு இருக்க கண்டார் பகவான் இந்த பரமஈசன் 14 உலகம் எல்லாம் படியளக்க வேணும் என்று
ஆண்டவன் பகவானுவாரா அப்படி இழக்க வேணும் அன்று ஈசனான சிவபெரும் ஈரேழு உலகம் இறையளந்து வாரா இறையளந்து படியளந்து பகவானும் பார்வதி பாரவள்ளி கையிலை சாப்பிட்டு இழைப்பாரி தாம்பூரங்கள் நான் தரித்து சங்கரனும் சங்கரியும் அங்கே அமர்ந்து இருக்கும் வேளையிலே அப்படி அமர்ந்து இருக்கும் வேளையில ஆண்டவராய் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படைத்த மனுக்களுக்கு பட்டினி பசி இல்லாமல் பாரபட்சம் பாராமல் 14 உலகமெல்லாம் பகவான் படியிழந்து இறையிழந்து கைலாச வாசலிலே வந்து பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் தருணமோ அப்படியாக இருக்கும் தருணத்தில் இந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படைத்தார் 14 உலகம். அந்த 14 உலகத்தில் நாகலோகம் ஒன்றல்லவோ, அந்த நாகலோக பட்டணந்தான் எங்கு எங்கு இருக்குதானா ஐயனே சீர்வளரும் பூமியில சிறந்ததொரு நாடதில ஒங்கு சங்கு தீவு கப்பா தீவு கப்பா ஒன்றாங்கடல் ஊவர் கடலா ஒன்றாங்கடல் ஊவர் கடலா ஒங்கு சங்கு தீவு கப்பா ஒன்றாங்கடல் ஊவர் கடலா அவளி இரண்டாங்கடல் இருப்பு கடல் மூன்றாங்கடல் முத்து கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஐயனே ஐந்தாங்கடல் அலைகடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் அவடி எட்டாங்கடல் தட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் ஒர்க்கடல் பத்தாங்கடல் பார்க்கடல் பார்க்கடலும் பின்னாலே பழங்கி வரல பாறை உண்டு பழங்கி வரல பாறை மீது காற்றடித்து மணல் குவித்து அங்கே கரையான் புற்று மேல்பட அங்கே ஓங்கித்தானே வளர்ந்த புற்று அதற்கு 1000 நல்ல வாசல் உண்டு அந்த நாக புற்று தன்னதில ஐயனே தன்னதிலே அங்கே யாரெல்லாம் ஆண்டு வார படைத்த 14 உலகத்தில் 14வது உலகம் நாகலோகம் அல்லவா? நாகலோக பட்டணமானது சீர்வளரும் பூமியிலே சிறந்ததொரு நாடதில
ஓங்கு சங்கு தீபுக்கப்பால் ஒன்றாவது கடல் ஓர்கடல், இரண்டாவது கடல் இருப்பு கடல், மூன்றாவது கடல் முத்துக்கடல், நாலாவது கடல் அல்லதண்ணீர், ஐந்தாம் கடல் அலைகடல், ஆறாம் கடல் ஆழைக்கடல், ஏழாவது கடல் எண்ணெய் கடல், எட்டாவது கடல் லிட்டுக்கடல், ஒன்பதாவது கடல் ஒய்யார கடல், பத்தாம் கடல் வார்க்கடல். அந்த வார்க்கடலும் பின்னாலே பளிங்கி வர்ண பாறை உண்டு. அந்த பளிங்கி வர்ண பாறை மீது காற்றடித்து மணல் குவித்து கரையான் புற்று மேல்படர ஓங்கி வளர்ந்த புற்று அதற்கு 1000 வாசல் உண்டு. அப்பேற்பட்ட நாகபுற்றுக்குள்ள அந்த நாகலோக பட்டணத்தில் யார் யாரெல்லாம் அழகோடு ஆண்டு வருகிறாரே, ஆனால் அந்த நாகராஜே நாகராஜே மன்னவரோ மனைவி நாகக்கண்ணி நாகக்கண்ணி பெண்கொடியும் மன்னவரோ அவடி நாகராஜ மன்னவரோ நாகக்கண்ணி பெண்கொடியும் கணவனும் மனைவியும் மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தை ஆண்டுவார். மன்னவரும் தேவியும் மனமகிழ்ச்சியோடு ஆண்டுவார். நல்ல மனமும் போலே புகழோடு வாழ்ந்துவார். கண்ணும் நல்லோ கண்ணு நல்லோ இமையும் போலே கட்டு கருத்தோடு கருத்தோடு வாழ்ந்து வார இமையும் போலே அப்படி நாகலோக தளமதியில தலமதியிலே இல்ல நாகமுடி ராஜ மன்ன நாகக்கண்ணி பெண்கோடியும் பெண்கோடியும் மாலையிட்டு மணமுடித்து மணமூடித்து மண்டலத்தை ஆண்டு வாரா. ஆண்டு வார நகமும் நல்ல சதையும் போலே கதையும் போலே நலமோடு ஆண்டு வாரா. ஆண்டு வார ஐயனே பூவும் நல்ல மணமும் போலே புகழுடனே ஆண்டு வாரா. பூவு நல்ல மனமும் போலே புகழுடனே ஆண்டு வாரா. கண்ணும் இமையும் போலே கருத்துடனே ஆண்டு வாரா. கண்ணும் இமையும் போலே கருத்துடனே ஆண்டு வாரா. ஆண்டு வரும் நாளையில நாளையிலே அந்த நாகலோக பட்டணத்தில் பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணி மன்னவர்க்கும் தேவியர்க்கும் தேவியர்க்கும் அந்த ஆண்டவன் அருளாலே அருளாலே கோபுரமும் பொன்னாலே பொன்னாலே கோபுரமோ பொன்னாலே கொடிமரங்கள் தங்கத்தாலே தங்கத்தாலே கொடிமரமும் தங்கத்தாலே தங்கத்தாலே அவடி வெள்ளியாலே கோபுரமா வெங்கலத்தால் திருமதியிலா நாகலோகத்தலத்திலே ஆண்டு வரக்கூடிய நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் மாலையிட்டு மணமடித்து மன்னவரும் தேவியுமாக மனமகிழ்ச்சியோடு ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மன்னல் சொல்லை மங்கை கேட்டு மங்கை சொல்லை மன்னவன் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு
ஒற்றுமையாக கணவனும் மனைவியுமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் அவடி நீதிமுறை தவறிடாமல் நெறிமுறைகள் மாற்றிடாமல் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியுங்கள் ஆண்டு வரும் நாளையில நாகராஜமல்லருக்கும் நாகக்கண்ணி பெண்கோடிக்கும் கோபுரமும் பொன்னாலே கொடிமரங்கள் தங்கத்தாலே அயலே வெள்ளியால கோபுர வெங்கலத்தால் இருமதி ஆனை கட்டும் மண்டபம் குதிரை கட்டும் சாவடியா போட் போட் அவடி மண்டபமா மடப்பொழியா மணியார சாவடியா நாகராஜ மன்னருக்கும் நாகக்கள்ளி பெண்கோடிக்கும் ஏழரையும் கோபுரமா இளைப்பாரோ மண்டபம் பத்தடுக்கு மாளிகையா பத்தடுக்கு மாளிகையா பக்கம் ஒரு சாவடியா பக்கம் ஒரு சாவடி அவடி மண்டபமா மடப்பொழியா மணியார சாவடியா சூழறையா அங்கணமா சுத்துக்கட்டு மாளிகையா பாலோடும் பவிஷோடும் பாக்கியத்தோடு ஆண்டுவாரா இந்த நாகமுடி ராஜமன்னன் மனைவிராக கள்ளி பெண்கோடியும் ஆண்டு வரும் நாளையில ஆண்டவன் பகவானுடைய அருளினாலே நீதிமுறை தவறாமல் நெறிமுறைகள் மாற்றிடாமல் ஆறிலோர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அரசாட்சி செய்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் பகவானுடைய அருளினாலே கோபுரமும் பொன்னால் கொடிமரமும் தங்கத்தால் வெள்ளியால் கோபுரம் வெங்கலத்தால் திருமதில்கள் ஆனை கட்டும் மண்டபம் குதிரை கட்டும் சாவடி மண்டபம் மடப்பொழி மணியார்வதற்கு சாவடிகள் படியளரையங்கோபுரமா இளைப்பாரும் மண்டபமா நாகராஜ மன்னருக்கும் நாகக்கள்ளி பெண்கொடிக்கும் ஒன்றாம் நல்லோ படித்தளமா படித்தளமா படித்தலமா அங்க ஓலை பூவாய் காவேரியா படித்தலமா ஆக இரண்டாம் நல்ல படித்தளமா ரத்தினத்தால் மேடைகளாம் நாகராஜல் நாகக்கண்ணி ஆண்டு வரும் நாளை மூன்றாம் நல்ல படித்தளம்மா முத்துவர்ண சாவடியா நாலாம் நல்ல படித்தளம்மா நாலாம் நல்ல படித்தலமா நடைகூடலா அப்படி ஐந்தா நல்ல படித்தளம்மா அடுக்கடுக்கா மேடைகளா நாகராஜ மன்னருக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் ஆளா நல்ல படித்தளம்மா அரக்கு மணி மேடைகளா ஏழரையா ஏழரையா கோபுரமா
அங்கே எதிரே ரெண்டு சாவடியா கோபுரமா சாவடியா அவடி எட்டா நல்ல வடித்தளம்மா திட்டா ஒன்போதா ஒய்யாறு பத்தரையா படித்தலமா அங்க பளிங்கி வரல மேடைகளா படிபாலோடும் பவிஷோடும் வாக்கியத்தோடாண்டோ வாரார் நாகமுடி ராஜ மன்னன் நாகக்கள்ளி பெண்கோடியும் ஆண்டு வரும் நாளே சொத்தார குறைவோம் இல்லை சுகத்தினால தாழ்வோம் இல்லை சொத்திருக்கு சுகமீரு ஆட்சிகளும் ரொம்ப உண்டு பொன்னிருக்கு பொருளீரு ஐயா போதுமான சொத்திருக்கு போதுமான சொத்திருக்கு அவடி மல்லிருக்கு மலையிருக்கு மண்டலங்கள் ரொம்ப உண்டு நாகமுடி ராஜமல்ல மரவினாக கள்ளி பெண்கொடி ஆண்டு வரும் நாளையிலே ஒரு நாள தனமதியில நாகராஜ நாகக்கண்ணி இவர்கள் சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்கள் தான் தரித்து அஞ்சலி அமர்ந்திருக்கும் வேளை நாகக்கள்ளி பெண்கொடி முத்து போலே கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரையிட்ட அவடி பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோரையிட்ட அழகு போல கண்ணீரை அங்கமெல்லாம் சோரையிட்ட நாகக்கள்ளி பெண்கொடியா ஆண்டவன் பகவானுடைய அருளினாலே ஏராளமான சொத்து சுகம் இருந்தாலும் அவர்களுக்கு சொத்தையாள குழந்தை என்பது இல்லை. இந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு மாட மாளிகை கூட கோபுரம் வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் அந்த மண்டலத்தை ஆள மதலை என்பது இல்லாமல் நாகராஜ நாகக்கண்ணி கணவர் மனைவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நாளத்தினத்திலே மன்னவரும் தேவியுமாக சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்கள் தான் தரித்து அமர்ந்திருக்கும் வேளையில முத்து போல கண்ணீரை முகங்கள் எல்லாம் ஜோரையிட்டால் நாகக்கண்ணி அப்படி அழகு போல கண்ணீரை அங்கமெல்லாம் ஜோரையிட்ட பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் ஜோரையிட்ட இதனை கண்டாரே நாகராஜ வாடி வெள்ளை நாகக்கண்ணி எனது வார்த்தை ஒன்ற சொல்ல இருந்தால் போயிருந்தாயடி
ஏன் இந்த முகவாட்டம் வாடாத திருமுகங்கள் வாடாத திருமுகங்கள் வாடி போயிருப்பது என்ன வாடி போயிருப்பது என்ன அசராத உன் திருமுகங்கள் அசந்து வாடி இருக்கும் ஆயமன்னம்மா விவரம் என்னம்மா ஏன் ஆகக்கள்ளி இருந்தால் போய் இருந்தாயே ஏன் இந்த முகவாட்டம் ஏன் இப்படி இருக்க உனக்கு என்னம்மா கவலை வந்துடுது என்ன ஏதாயே என்ன சிரிச்ச முகமும் சீதேவியா கலகலன்னு இருப்பாயம்மா இன்றைய தினத்தில் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏ அம்மா இந்த மனக்கவலை உனக்கு அழுத கண்ணும் சிந்தையுமாக அலம்போலமாக இருக்கிறாயத்தாயே என்ன நடந்தது ஏன் இந்த மனவாட்டம் என்று நாகராஜன் கேட்கும் தருணத்தில் ஆண்டவன் பகவானுடைய அருளினால் எனக்கு ஒரு குறையும் இல்லை பெரியாமா அப்படி அழுது புறம்புற உனக்கு சொத்துல குறைவு இருக்கா இல்ல சுகத்துல குறை வச்சிருக்கனா இல்ல ஆடு மாடு கோழி குஞ்சு தோட்டம் துறவு வாய்ப்பு வசதியில குறைவு இருக்கா இல்ல தோட்டம் துறவுல எதுவும் குறைவு இருக்கா இல்ல வீடு வாசல் எதுவும் குறைவு இருக்கா அது இல்லையே நஞ்சை புஞ்சையிலும் ஏராளமான வாய்ப்பு வசதியோட தானே இருக்கும் எனக்கு ஏமா இந்த கொலை உனக்கு என்னதான் குறை ஏன் இந்த குறை எதுக்குமா இப்படி அழுது புலம்புத என்ன குறை இருக்கு நமக்கு இருக்கு நமக்கு மன்னா என்ன ஒரு மனிதன் வாழுதற்கு சொத்து சுகம் வாய்ப்பு வசதி மாட மாளிகை கூட கோபுரம் மண்ணு மனை மத்தரம் இருந்தா போதும் என் கணவா ராஜமன்னா நாம வாழ்ந்து வரும் காலத்திலே என் கணவா ராஜமன்னா ஈசன் பகவானுடைய அருளாலே சொத்திருக்கு சுகமிருக்கு சொந்த ஆத்திகளோ ரொம்ப உண்டு சொத்திருந்து என்ன செய்ய நமக்கு சுகமிருந்து ஆவேதல்ல இந்த சொத்தை தான் ஆழ்வதற்கோ மன்னாழ்வதற்கோ சொந்த குழந்தை ஒன்று இல்லை மன்னா இல்லை மன்னா மன்னாழ்வதற்கோ குழந்தை ஒன்று இல்லை மன்னா நமக்கு பொன்னிருந்து என்ன செய்ய மன்னா பொருள் இருந்து ஆவேதல்ல சுவாமி பொன்பொருளை ஆழ்வதற்கோ பிள்ளை ஒன்று இல்லை மன்னா மன்னா மண்ணிருந்து என்ன செய்ய நமக்கு மனை இருந்து ஆவேதல்ல இந்த மண்டலத்தை ஆழ்வதற்கோ மண்டலத்தை ஆழ்வதற்கோ ஒரு மதலை ஒன்று இல்லை மன்னா வேளை நல்ல வேளை அம்மா தாய விளையாட நேரம் அம்மா தாய உச்சி கண்ணில் பிறந்தவளே எம்மா உச்சிலி மாகாளி தாய மாறி மாறி பிறந்தவளே என் மாகாளி மாறி அம்மா தாய நாடான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே தாய மத்தியான மதியம் போலே எம்மா மதிய உச்சி வேளையிலே தாயாதாளி ஓட்டுவாரா ஆயிரங்களுடையா அம்பிகைய மாகாளி என் தாயான மாரியம்மா அட்டகாளி 8 பேராம் வட்டமிட்டு ஆடுதாளே வடிவழகி மாகாளி உச்சிலி மாகாளி என் தாயான மாரியம்மா அவ கும்பெடுப்பா குடமெடுப்பா ராய கோடி படை சேகரிப்பா வேப்பங்குட கையில் எடுப்பா என் தாயான உச்சி மகாளி அம்பிகைய மாரியம்மா அட்டகாளி 8 பேராம் தாயாத ஆளி போடுதாளே உனக்கு நாடான நாளையிலே தாய நல்ல செவ்வாய்க்கிழமையிலே
மத்தியான மதியம் போலே தாய மதிய உச்சி வேளையில உனக்கு நாகம் கோட பிடிக்க தாய நல்ல பாம்பு தாராட்டு ஏ எல்லாயமா காளி ஏ அம்பிகைய மாரியம்மா ஏ அட்டகாளி 8 பேரா உனக்கு சமயம் நல்ல சமயமம்மா தாய சம்மதிக்க நேரமம்மா ஏ வட்டம் விட்டு ஆடுதாடே ஏ வடிவழகி மாகாளி தாய சொல்லி வரம் கொடுப்பவளே அவ சோதிகிளி வாய் திறந்து ஏ உச்சிகிளி மாகாளி எல்லாயான மாரியம்மா அவ வாக்கு சொல்லாதப்பாது தாய வரம் கொடுத்தா பொய்யாது அப்படி பொய்யா வரம் கொடுப்பவளே என் புகழ் பெரிய மாகாளி இல்ல ஊரை காக்கும் உத்தமியாள் தாய உத்தமியாள் அவ உலகளந்தா தங்கை ஆக நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜனிடம் நாகக்கள்ளி பெண்கொடியா எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்தறிவதி மன்னவா சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து ஆவதன் பொன்னிருந்து என்ன செய்ய நமக்கு பொருள் இருந்து ஆவதென்ன பொன்பொருளை ஆழ்வதற்கோ பொன்பொருளை ஆழ்வதற்கோ பிள்ளை ஒன்று இல்லை மன்னா நமக்கு மண் இருந்து என்ன செய்ய மனை இருந்து ஆவதென்ன மண் இருக்கு மனை இருக்கு மண்டலங்கள் ரொம்ப உண்டு என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய எடுத்தாள பிள்ளை இல்லை எந்த நாக கள்ளி பெண்கோடியாள் பெண்கோடி அந்த நாகராஜமல்லிடம் எங்கனவா ராஜமன்னா ராஜமன்னா எனக்கு வாய்த்த அதிபதியே அதிபதியே மாலையிட்டு மணம் முடித்து மணமூடித்து நாம மண்டலத்தை ஆண்டுவாரோ ஆண்டு வாரோ கொண்டவரும் தேவியுமா தேவியுமா குணமறிந்து ஆண்டுவாரோ ஆண்டு வாரோ ஆண்டு வரும் நாளையில நாளையிலே நமக்கு 30 வயதாச்சே வயதுமாச்சே மன்னவா வயதுமாச்சே மாச்சே அங்க முடிதரிக்க பிள்ளை இல்ல பிள்ளை இல்லை முடிதரிக்க குழந்தை இல்ல குழந்தை இல்லை அப்படி 40 வயதுமாச்சே மாச்சே நமக்கு நாடாள குழந்தை இல்லை இல்லை எங்கனவா ராஜமன்னா மன்னா எனது வார்த்தை சொல்ல கேளும் நாம ஆடனும் தேவியுமா அழகுடனே வாழ்ந்துவாரோ அப்படி வாழ்ந்து வரும் நாளையில நாகலோக பட்டணத்தில் நாமளோ கொத்தை நாமல் குறைத்தோமா கொத்தை நாமல் குறைத்தோமா குறை மறக்கால் அளந்தோமா கோட் 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 எந்த இந்த நாகக்கண்ணி நாகராஜமன்னனிடத்தில் என் கணவா ராஜமன்னா என்ன
ஆடலும் தேவியுமாக அழகோடு வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் ஆமா ஆண்டவன் பகவானுடைய குறையினால சரி நமக்கு கடவுளுடைய அருளால எந்த குறையும் இல்லை. சொத்தால் குறைவுமில்லை, சுகத்தினால் தாழ்வுமில்லை, பாலால் குறைவுமில்லை, பாக்கியத்தால் தாழ்வுமில்லை. ஏமல்லா ஆடிருக்கும் ஆடருக்கு அடுக்குமத்தை வீடுகள் எல்லாம் இருக்கிறது. மாட மாளிகை கூட கோபுரம் வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் சொத்தை ஆள நமக்கு சொந்த பிள்ளை என்பது இல்லையே. பொன்பொருளை ஆள்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை என்பது இல்லையே. மாட மாளிகை மண்டலத்தை ஆள்வதற்கு ஒரு மதலை என்பது இல்லையே மன்னா என்று நினைத்து நான் ஏங்கி அழுது புலம்புகிறேன். என்று இந்த நாகக்கள்ளி நாகராஜ மன்னனிடத்தில் மாலையிட்டு மணமுடித்து மன்னவரன் தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் 30 வயதாச்ச நமக்கு பின்னாலே இந்த நாகலோக பட்டணத்தில் முடிதறிக்க ஒரு பிள்ளை என்பதில்லையே. 40 வயதாச்சே சுவாமி, நாடாள ஒரு குழந்தை என்பது இல்லையே மன்னா. ஆக என்று சொல்லி நாகக்கள்ளி நாகராஜ மன்னலிடம் ராஜ மன்னா எனக்கு வாய்த்த தீபதியே கொத்தை நாமல் குறைத்தோமா குறைமர காணந்தோமா வைப்பாருட அடைக்கலத்தை நாம வைரறி செய்தோமா. கோளு குண்டா மட்டி பேசினோமா குடிகடுக்க இடுவாரிடம் நாம கெடுவார எங்கனவராஜமன்னா வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி நாம வாங்கி உண்ட தோசந்தானோ நாமளோ வாங்கி உண்ட யாரை வட்டி வாங்கியதோ அநியாய தோசந்தானோ தோசந்தானோ எங்களவராஜ மன்னா ராஜ மன்னா எனக்கு வாய்த்த அதிபதிய அதிபதியே படியரிசி 8 என்றால் 8 என்றால் 8 என்றால் நான் 10ஆக விற்றேனோ 10ஆக விற்றேனோ படியரிசி 8 என்றால் அவள் பற்றாவை விற்றேனோ. அவடி மொட்டை நாளி மரக்கால் வைத்து பொட்டளந்த தோசந்தானோ எங்கனவராஜ மன்னா அவ என்ன பாவனாமல் செய்தோ இதற்காக குழந்தை இல்லை இந்த நாகலோக பட்டணத்தில் அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்னேனோ இல்ல தருமம் என்று கேட்டவரை தள்ளி போக சொன்னேனோ பிச்சை என்று கேட்டவரை கேட்டவரை பின்னால் வர சொன்னேனோ பின்னால் வர சொன்னேனோ பிச்சை என்று பின்னால் வர சொன்னேனோ ஐயா என்கணவராஜ மன்னா மன்னவா எனக்கு வாய்ந்த அதிபதிய நாகலோக பட்டணத்தில் நான் தானும் பெண் பிறந்து நாட்டில் வேற பெண்ணில்லையோ நான் கையாலே வளர்த்த பூனை கரும்பூனை மலடாச்சே வேலியிலே மேய்ந்து வரும் வெள்ளாடும் மலடாச்சே மன்னவ மந்தையிலே மேய்ந்து வரும் மந்தையிலே மயில பேசும்
சொல்ல கேள் கன்றுக்கு தம்பாலுடா கறந்து உண்ட தோசந்தான் கறந்து வைத்த பசுவின் பாலில் கறந்து வைத்த பசுவின் பாலில் நானோ கரண்டி ஜலஞ்சேத்தேனோ கரண்டி ஜலம் இல்ல மக்கள் கூடு மண்டபத்தை மாவாவி இடித்தேனோ எல்லா அநியாயத்தை பாவத்தை செய்தேன் சுவாமி. அம்மா எதற்காக எனக்கு குழந்தை இல்லை மன்னா? ஒரு குழந்தை இல்லையே மன்னா. இந்த நாகக்கண்ணி பெண்கொடியாள் நாகராஜ மன்னனிடத்துல அமன்னே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையை வாங்கிட்டு சரி சம்பளத்தை கொடுக்கும்போது குறைச்சு கொடுத்துருப்போமா? பழக்கம் உண்டா? 10 ரூபாய்க்கு கூட 10 ரூபாய்க்கு கொடுத்துத்தானே பழக்கம். நமக்கு கொத்த குறைச்சு பழக்கமே இல்லையே. அந்த அநியாய பாவத்தை நான் செய்யலையே. இடுவார் இடும் பிச்சைகளை நான் கெடுவாரா கெடுத்தனா? அது கிடையாது. அதுவும் இல்லையே. இல்ல படியரிசி 8 என்றால் பாதவத்தை நான் 10 வித்திருப்பனா? அந்த பாவத்தையும் செய்யலையே. செய்யலையே. இல்ல மொட்டை நாளி மரக்கால் வைத்து போட்டளந்த தோசம் இருந்தாலும் இருக்குமா? அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. யார் என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துருவேனே. அள்ளி அள்ளி கொடுக்கும் கரம். அப்பேற்பட்ட தர்மம் செய்ய பாதவத்தி எனக்கு இப்படி வந்து வாச்சிருக்க. ஒரு பிள்ளை என்பது கிடைக்கலையே மன்னா. ஒரு மதலை என்பது கிடைக்கலையே என்று இல்லராக கண்ணில் அகராடவனிடத்துல கன்றுக்கு பால் விடாமல் கறந்து உண்ட தோசம் இருந்தாலும் இருக்குமா? இருக்குமா? இல்ல கறந்து வைத்த பசுவின் பாலில் பாதவத்தி நான் கரண்டி ஜலத்தை சேர்த்திருப்பனா? பாவத்தெல்லாம் செய்யலையே. மக்கள் கூடும் மண்டபத்தை மாவாவினான் இடித்தேனாமன்னா இல்ல கடவுள் இல்லை என்று சொல்லி கழிவாக பேசினேனோ எங்கனவராஜமல்லா எனக்கு வாய்த்த அதிபதிய எந்தரத்து பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளை தாயானா தந்தரத்து பெண்கள் எல்லாம் மன்னவா பெண்கள் எல்லாம் தலப்பிள்ள சூலானா தலப்பிள்ள சூலானா அவடி அடுத்த விட்டு பெண்கள் எல்லாம் 5-6 குழந்தை பெற்றால் தந்தரத்து பெண்கள் எல்லாம் தலப்பிள்ள சூலானா பட்டர பெண்கள் எல்லாம் 10-8 குழந்தையானா இல்ல பாதவத்தினாக கண்ணியே பாவம் செய்தே எதற்காக குழந்தை இல்லை இருசி நல்ல மலடி என்று உலகில் பேரெடுத்து மலடி நல்ல மலடி என்று மலடி நல்லோ மலடி என்று மாநிலத்தில் பேரெடுத்து இனத்தாரோடு சேர்வதப்போ மலடி பட்டம் மாறுவதப்போ மனுக்களோடு சேர்வதப்போ என்று சொல்லி நாகக்கள்ளி ஆமோ அமன்னையா நாகராஜ மல்லலிடம் என்னையா என்னையா மதலையில்ல கவலையாலே மதலையில்ல கவலையாலே அவள மனக்கவலை கொண்ட
என் தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைக்கு தாயா இருக்கிறாள. ஆசிரியர் வீடு வாழ்ந்துட்டு இருக்காளே. ஏத்த வீட்டுல இருக்காள. யகமுரா. அந்த இந்திரா அம்மா அவளுக்கு 7 பிள்ளை இருக்கு. 7 பிள்ளை. பக்கத்து வீட்டுல இருக்காள பங்கசம் 10 பிள்ளைய பெற்றிருக்கா. பாங்கஜம் 10 பிள்ளை. அடுத்த பிள்ளை எப்ப பிறப்பது தெரியல. அதானே. அம்மா அடுத்த தெருவுல இருக்காள. யாரு? ஐயா யாரு? அந்த ஆறுமத்தாயி. ஆறுமத்தாயி. அவளுக்கு 6 பிள்ளை இருக்கு. அப்பா. 3வது தெருவுல இருக்காள முத்தம்மா. அம்மா நேத்து யாரோடி வந்தானே? ஆமா அவளுக்கு 3 பிள்ளை. ஒண்ணுக்கு 2 பாட்டில் வாங்கிட்டு போனா. 8வது தெருவுல இருக்காள கனகா. கனகா. அவ 8 பிள்ளைய பெற்றிருக்கா. அம்மா அதானே. அவங்களெல்லாம் 18 பிள்ளைகளோடு இருக்கும்போது இந்த பாதவத்தி நான் என்ன பாவத்தை செஞ்சனோ. யாரு கர்மத்தை கையாது? என் வயத்துல ஒரு புழுப்பூச்சி தங்கலையா இல்லையே. ஐயா புழுப்பூச்சி தங்கலைங்களே. நீங்க வருத்தப்படாண்டா. என்ன செய்யணும்? நான் கூட மட்டும் நீங்க வாங்க. எங்க வரணும்? எங்க மேத்த சொல்லிட்டு உங்களுக்கு. சரி. நாளை ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை மாசம் இருக்கு. ஆமா. அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு அமாவாசை வருது. சரி. அங்க வந்து நம்ம பூரா ஜவளப்பாடி கடை நிறைய போட்டுருக்கா. அடே அப்பா. ஆமா ஜவளப்பாடி என்ன கடை போட்டுருக்காரு? என்ன கடை? மலையில் கடை, சீப் கடை எல்லாம் கிடையாது. சரி. மிட்டாய் கடை. மிட்டாய் கடை. சங்கிலி மிட்டாய் கடை. அதுல உங்களுக்கு என்ன விதமான இருக்கு? வெள்ளையில இருக்கு, கருப்புல இருக்கு, மஞ்சள் இருக்கு, சோப்புல இருக்கு, பச்சையில இருக்கு, காபி கலர்ல இருக்கு, அதுல ஊதா கலர்ல இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு. எல்லாத்திலும் ஒரு காக்கில சாப்பிட்டு டேஸ்ல ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். ஓம புடி மஞ்சள் கலர் இருக்கும். மிச்சரா வாயில ரேசா அள்ளி வாயில போட்டலீங்களே மஞ்சள் தனியா போயிரும். புழுப்பூச்சி எப்படி வருது மட்டும் பாருங்க. போன நேரத்துல நீங்க ஐதுல இருக்கணும். பத்தேளா ஏற்கனவே சுகர் தலைக்கு மேல ஏறி நிக்கி. இதுல சங்கிலி மிட்டாய் சாப்பிட்டா அவ்வளவுதான். ஆமா சுகர் பைபாஸ்ல போய்கிட்டு இருக்கு. பத்தேளா ஓ ஆடி அம்மாசைக்கு போனா அங்க விதவிதமா கிடைக்கும்னா பூரா வட்ட பாரில முறுமுறுன்னு இருக்கும். ஏ அப்பா கடை ஓட்டிருப்பாங்க. வட்ட பாரில அது நம்ம உடுக்கார ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. அவளுக்கு சுகர் தான் பேரு. எல்லாத்துலயும் 1/2 கிலோ நவுட்டிடுவா. அதானே கழிவே கிடையாது. சுகர் பைபாஸ்ல போகுது. அனைத்து உண்டானா கழிவு வானத்துல பறக்கு. அதான் வயித்துல புழுப்பூச்சி வந்து. பத்தேளா ஐயா புழுப்பூச்சினா அது இல்ல. எந்த புழுப்பூச்சி? இனிப்பு சாப்பிட்டு வர புழுப்பூச்சி இல்ல. எந்த புழுப்பூச்சினே? புழுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை, பூச்சின்னு சொன்னா பொட்டை பிள்ளையாம். புழு ஒரு இடத்துல நெளிஞ்சுக்கிட்டு கிடக்கும். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை ஒரே வீடு தான் அவனுக்கு. பூச்சிங்கிறது ரெக்க முளைக்கும் தண்ணி தான் அங்கே இருக்கும். ரெக்க முளைஞ்சிருதுன்னா பறந்து போயிடும். அது மாதிரி பெண் பிள்ளைகள் பூத்து ரெகுவாக வரைக்கும் தான் தாய் தகப்ப வீட்டில் இருக்க முடியும். பூத்து ரெகுவாகிடுன்னு சொன்னா 1000 தான் இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய பிள்ளை. அதான் புழு பூச்சின்னு சொன்னான். அதை போல இல்லனாக கண்ணி நாகராஜ மல்லனிடத்தில் ஐயா என் கணவன் வல்லவரே எனக்கு வாய்த்த அதிபதியே நான் கையால் வளர்த்த பூனை கரும்போன வேலியில அந்த வெள்ளாடும் மந்தையில வைந்து வரும் மந்தையிலே அந்த மயில பசு மலடாக்கே நானோ வாசலில வைத்த மரோ வகை வகையா காய்க்கும் மரோ வகை வகையா காயாமல் வம்புசத்தில் தாழ்மையானே வகை வகையா காய்ப்பத போ காய்ப்பத போ நானோ வம்புசத்தில் சேர்வத போ சேர்வத போ காய்ப்பதப்போ அவடி சாலை ஒரு மரம்மா ஜாதிக்கா காய்க்கும் ஜாதிக்கா காயாமல் சனத்திலையோ ஜாதிக்கா காய்ப்பதப்போ சனத்தாரோடு என் கணவ மன்னவரே குலையோரோ குலை குலையா குலை குலையா நாம குடும்பத்தார்க்கு இழப்பமா குலை குலையா காய்ப்பத போ காய்ப்பத போ
ஐயனே குடும்பத்தோடு சேர்வதப்போ சேர்வதப்போ குலகுலையாக காய்ப்பதப்போ